நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலுக்கு புதுசா ஒரு ஸ்டாஃப் வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து ஷோபிகா. இவங்க வந்து நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் உங்களுக்காக கொடுக்க இருக்காங்க. மெயினா டெக்ஸ்டர்ல தமிழ் கிளாஸஸ் இவங்க இனிமேல் ஃபாலோ பண்ண போறாங்க. எப்படி எக்ஸாம் சீரியல்ல நம்மளோட தமிழ் கிளாஸஸ் இருக்கோ, ஸோ ரெகுலரா வரும் டெக்ஸ்டர்ல. ஸோ அதை கண்டிப்பா நீங்க பாருங்க. மேம் நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க உங்களுக்கு. தமிழ் மட்டும் இல்லாம நிறைய ஜெனரல் ஸ்டடீஸ் டாபிக்மே மேம் உங்களுக்கு நிறைய சொல்லி தருவாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ மேம். ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ் கிளாஸஸ் ஃபுல்லாக நாங்கள் வந்து இங்கே டெக்ஸ்டர் யூடியூப் சேனலில் வந்து கொண்டு போக போகிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன அதோடைய சிலபஸ் என்ன, தமிழ் பொது தமிழ் நம்ம படிக்கிறோம், அதுக்குரிய சிலபஸ் என்ன, அதுக்கு எவ்வளோ மார்க் வந்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஜென்ரல் தமிழ்லேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அந்த 100 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் அப்படின்னு சொல்லி மொத்தம் 150 மார்க்குக்கு வந்து நம்ம அங்கே வந்து எக்ஸாம் நம்ம எழுதுவோம். அதில் எவ்வளோ மார்க் நம்ம அப்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 மார்க் நம்ம எடுத்தால் தான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜிஎஸ் பேப்பரை வந்து அடுத்து சைன் பண்ணுறதுக்குரிய எலிஜிபிலிட்டி வந்து நமக்கு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும். அதுவே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸில் எவ்வளோ மேம் நான் போடணும் அப்படின்னா 100க்கு 40 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். 150 மார்க்னா 60 மார்க் வந்து நீங்கள் அதில் அப்டைன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஜிஎஸ் பேப்பரை வந்து அடுத்து சைன் பண்ணுறதுக்கு எடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 பார்ட்டாக வந்து இதை வந்து பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ இ அப்படின்னு சொல்லி 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த பகுதி ஆ அப்படின்றது எதை ஃபுல்லாக பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இலக்கணம் அப்படின்ற டாப்பிக்கை நமக்கு பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி வந்து ரெகுலராக இலக்கணம் அப்படின்றது இருக்கும். அது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்மளுடைய பொருத்துதலாக இருக்கட்டும், சொற்பொருளாக இருக்கட்டும், அடுத்து விடைக்கேற்ற வினா நம்ம வந்து எடுக்கிறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட் அடைமொழியால் குறிக்கப்படுற பெயர், பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், இந்த மாதிரி ஒரு விஷயமும் ஓரெழுத்து ஒரு மொழி, வேர் சொல்லை தேர்ந்தெடுக்கிறது, அந்த வேர் சொல்லையே வந்து நம்ம வினைமுற்று, வினையால் அணையும் பெயர், இந்த மாதிரி பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்கப்படும். அது மட்டும் இல்லை அகர வரிசைப்படி சொற்கள் அப்படின்றது கன்ஃபார்மாக நமக்கு வந்து மோஸ்ட்லி 2 கொஸ்டின்ஸ் ஆகுது நமக்கு கண்டிப்பாக வந்து கொஸ்டின் கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் டாபிக் இந்த எதுகை, மோனை, இயைபு இது எல்லாமே நம்ம படிப்போம். பல மொழிகள் எல்லாமே எந்த பார்க்குள்ள வருது அப்படின்னா பகுதி ஆ அப்படின்ற இலக்கணம் பகுதியில் வருது. அடுத்து நம்ம ரெண்டாவது எங்கே போகிறோம் அப்படின்னா பகுதி ஆ அப்படின்னு சொல்கிற பார்ட் 2க்கு வந்து போகிறோம். அந்த இரண்டாவது பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா இலக்கியம் அப்படின்னு சொல்கிற அந்த பகுதி இருக்குது. இலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் என்னென்ன கண்டென்ட் வந்து உள்ளே அடங்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திருக்குறள் தான் மெயினாக கேட்பாங்க. அந்த திருக்குறளில் நமக்கு இங்கே காமிச்சிருப்பாங்க ஒரு 25 அதிகாரம் இருக்கும். அந்த 25 அதிகாரம் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் எக்ஸஸாகவும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அந்த 25 ஆனால் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அறநூல்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்குள்ள தான் நம்மளுடைய நாலடியாரா இருக்கட்டும், நான்மணிக்கடிகையா இருக்கட்டும், வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியவை 40, இன்னா 40 அப்படின்னு சொல்ற இந்த மாதிரியான இலக்கியம் எல்லாமே அறநூல்களுக்குள்ள வரும். அடுத்து நம்மளுடைய காப்பியமான கம்பராமாயணம், அதே மாதிரி ராவண காவியம், புறநானூறு, அகநானூறு அப்படின்னு சொல்ற சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகார, மணிமேகலை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நமக்கு காப்பியம். இந்த மாதிரி சிற்றிலக்கியங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கடைசியாக அதுக்கப்புறம் மாடர்ன் அப்படின்னு சொல்ற நவீன காலத்தில் வந்து இந்த மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம் அப்படின்னு சொல்ற இந்த இலக்கிய இந்த காப்பியங்களாக இருக்கட்டும், நாட்டுப்புற பாட்டு, சமண முன்னோடிகள் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த சமய முன்னோடிகளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சமயம் பேஸ் பண்ணியுமே வந்து இருந்திருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ரிலேட்டடாக வந்து நம்ம அப்பர், சம்பந்தர் இவங்கெல்லாம் வந்து நம்ம எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுடைய சிவனை வழிபடுறவங்க, நாயன்மார்களாக இருக்கட்டும், ஆழ்வார்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிறிஸ்துவத்தை இது பண்ணுறவங்களா இருக்கட்டும், இஸ்லாமியத்தை பின்பற்றுறவங்களா இருக்கட்டும், இவங்களுடைய இந்த இலக்கியங்கள் ஃபுல்லாகவே எதுக்குள்ளே வரும்னா சமய முன்னோடிகளில் வரும். ஸோ இதை நம்ம கன்ஃபார்மாக பார்க்கணும். அடுத்து கடைசி பார்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி இ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து மோஸ்ட்லி என்ன சொல்லணும்னா உரைநடை பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உரைநடை அப்படின்னு பார்க்குறப்ப இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் வந்து இருக்கும். அப்போ அறிஞர்கள்லாம் யார்? பாரதியார், பாரதிதாசன் இந்த மாதிரிக்கே இருக்கட்டும். தொண்டு அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம காந்தியடிகள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பெண்கள் ரிலேட்டடாக நிறைய பேர் இருப்பாங்க. அஞ்சலை அம்மாள், அசனாபிகை அவங்களாம் என்ன நமக்காக தொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நம்ம பிரித்து பார்க்குறது அந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இது ஃபுல்லாகவே நம்ம உரைநடை பேஸ் பண்ணி நம்ம வந்து படிக்கிறதா இருக்கட்டும். அதில் மரபு கவிதையாக இருக்கட்டும், புது கவிதையில் யார் எப்படி வந்து எழுச்சி பெற்றுச்சு இதை படிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கடித இலக்கியமாக இருக்கட்டும், இதில் தான் ஓவியமாக இருக்கும், கலைகள், இந்த மாதிரி நிறைய
தமிழை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதோடைய தொன்மையை பற்றி, அதோடைய உரைநடை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த ஒரு அறிஞர்கள்னால உரைநடை அப்படின்றது மேம்பட்டுச்சு அப்படின்றத நம்ம அதில் படிப்போம். இந்த மாதிரி நிறைய ஜியு போப்பா இருக்கட்டும், வீரமாமுனிவர் வெளியூரில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்து என்னென்ன நம்ம தமிழுக்கு தொண்டாற்றி இருக்காங்க, இந்த மாதிரி தமிழகம் ஊரும் பேரும், இந்த மாதிரி இது எப்படி தோற்றம் அடைஞ்சிச்சு, எப்படி முன்னாடி இந்த ஊர் என்ன பேரில் வந்து அழைக்கப்பட்டுருச்சு, அதோடைய மறுவு பேர் என்ன, இது எல்லாமே நம்ம எதில் பார்ப்போம் அப்படின்னா இந்த ரிலேட்டடில் பார்ப்போம். இந்த டாப்பிக்கில் நூலகம் பற்றிய செய்திகள்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே பகுதி ஈல வந்து நமக்கு வரும். இப்போ மொத்தம் நான் என்ன சொன்னேன்னா 100 கொஸ்டின் சொன்னேன். இதை எப்படி வந்து பிரித்து வந்து இந்த போன தடவை நடந்த இந்த குரூப் 2024 எப்படி பிரித்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி ஆ அப்படின்றத நான் என்ன சொன்னேன், இலக்கணம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த பகுதி ஆள மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட இந்த பகுதி ஆ அப்படின்னு சொல்கிறேன். இந்த இலக்கணத்தில் மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 38 கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடியதாக இருக்கும். நல்லா நம்ம வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா, நம்ம அப்படியே மக்கப் பண்ணக்கூடாது, எல்லாமே டீட்டெயில்டாக படிக்கணும். இதனால தான் இது வந்துச்சு அப்படின்றத நம்ம எவ்வளோக்கு நம்ம புரிஞ்சு படிக்கிறோமோ அப்போ நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஆ எடுத்துக்கோங்க. அந்த பகுதி ஆல வந்து இலக்கியம் பேஸ் பண்ணி வரும். அதில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 33 கொஸ்டின்ஸ் வந்து இதிலிருந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் 33 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட், இதுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி இ சொன்னேன். பகுதி இ எவ்வளோ சொன்னேன் அப்படின்னா உரைநடை பேஸ் பண்ணி வரும். அந்த உரைநடையிலிருந்து எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 29 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 29 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். நம்ம 100க்கு கண்டிப்பாக 90+ நம்ம போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து என்ன பண்ணுவேன், இனிமேல் என்னுடைய தமிழ் கிளாஸஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ரெகுலராக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் டைமிங் எல்லாமே ஃபர்தராக நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே. உங்களுக்கு இது வந்து கரெக்டாக கொண்டு போய் கம்ப்ளீட் பண்ண வைப்பாங்க சிலபஸ். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த குரூப் 4 எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் 90+ போடுறதுக்கான ஃபுல் எஃபர்ட்டுமே நாங்கள் உங்களுக்கு போடுவோம். நீங்கள் நல்லபடியாக அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி படிங்க. அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அதை வந்து புரிஞ்சதை திரும்ப ரிப்பீட் பண்ணி படிங்க. நல்லபடியாக இதில் வந்து கன்ஃபார்மாக 90+ வந்து நம்ம போடலாம். இது நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எங்களுடைய சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்பர் அப்படின்றத வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருப்போம். அங்கே அதை பார்த்து நீங்கள் வந்து எதனால் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் கேட்டுக்கிறலாம். தேங்க்யூ. ஸ்டாப்.